Hi, hello friends. Welcome to our channel 𝐒𝐇𝐀 Official. இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerDirector ஆப்பில் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட PowerDirector ஆப் இல்லையாண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்ட டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ PowerDirector ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ ப்ராஜெக்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் நேமை கொடுங்க. நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் இது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் 16.9 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மீடியா லேயரில் டெஸ்ட் டைப் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேரையை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் டீன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எங்கள் டிஃபால்ட்ன்ற இருக்கும். அதுக்குலாம் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட் எல்லாம் காட்ட போகுது. இதில் ஃபாண்ட் தான் இந்த PowerDirector கம்பெனியாக கொடுத்துருக்கு. இதில் தான் இருக்குது. இதில் நாங்கள் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாண்ட் ஃபைல் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய்க்கோங்க. என்னோடது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டா நான் என்னோடய ஃபாண்ட்ன்ற ஃபைலில் வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். PowerDirector ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் ஃபாண்ட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் காப்பி பண்ணி எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் PowerDirector ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த முதல் டைப் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டீன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஆட் பண்ண அந்த 5 ஃபாண்ட்டு நான் ஆட் பண்ண 5 ஃபாண்ட்டும் வந்துட்டு அதே போல் நீங்கள் ஆட் பண்ணுற ஃபாண்டெல்லாம் இங்கே வந்துடும். உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியலண்டா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 450 ஃபாண்டோட லிங்க்குங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டு அதையும் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக PowerDirectorல ஃபாண்ட் ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.